நம்ம கரூர் மேட்டு மகாதானபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு வாருங்கள் வளர்வோம் குழுவின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இப்பொழுது நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய ஜோதிடங்களை பார்க்கக்கூடிய சில அமைப்புகளும் அவருக்கு தெரிஞ்ச சூச்சமும் நம்ம சொல்லி வழங்குவார் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என் கண்ணில் இருக்கும் இமை துடிக்க மறந்தாலும் நான் கண்ணனை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த கண்ணன் என்பவர் யார் என்று கேட்டால், நம்ம கண்ணுக்கு எவ்வளவு முக்கியமாக இந்த இமை துடித்தால் தான் கண்ணுக்கு பாதுகாப்பு போலவே என்னுடைய ஜோதிடத்தினுடைய அடிப்படை ஆணிவேர் கண்ணன். கரூரில் இருக்கக்கூடிய அஞ்சல் ரோடில் இருக்கக்கூடிய கண்ணன் அவர் தான் என்னுடைய குருநாதர். அவரை இந்த நேரத்தில் நான் இந்த திரு வீதிகளிலே அர்ச்சனா ஹோட்டலிலே அவர் கால் படாத இடங்கள் இருக்காது. அவர் பாதத்தோடவே நான் செருப்பாக இருந்தவன். அதான் அவருடைய 2 நிமிஷம் அவருடைய இதாக சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் வேண்டாலும் சொல்லிக்கிறேன். அவரிடம் நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பணிபுரிந்தோம். அண்ணன் ஜெகதீஷ் அண்ணன் செல்வம் நிறையா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவரிடம் அங்கே ஜோதிடம் வகுப்புகளை கற்றுக்கொண்டோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவம். எங்களுடைய கோட்பாடெல்லாம் நாங்கள் எந்த விதமான யாரிடத்திலும் போய் கற்றுக்கொள்வதற்காக விருப்பமோ ஆதரவோ தெரியாது. நமக்கு முன்னாடி பேசின தலைவர்கள் போல எங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் தெய்வமாக தெரியவது கண்ணன் ஒருவன் மட்டும்தான். நாங்கள் யாரிடமும் போய் பாடம் கேட்குவதோ யூடியூப்பில் படிக்கிறதோ படிப்புலாம் எங்களுக்கு கிடையாது. அதற்கான அறிவும் எங்களுக்கு எட்டப்படவில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுவே வேதம், அதுவே மந்திரம், அதுவே தந்திரம், அதுதான் என் வாழ்வில் ஏற்படக்கூடிய எந்திரமும் கூட. ஏனென்றால் நான் சொன்னேன், என்னிடம் கேட்டார், அப்பொழுது ஜோதிடத்திலே மிகப்பெரிய புலமையாக பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் உன்னிடம் உள்ளது என்று என் ஜாதகத்தை பார்த்தோன்னு அழைத்து சொன்னார். நான் சொன்னேன், கரூர் மாநகரிலே கண்ணன் இறந்தால் இந்த கர்ணன் உள்ளே வருவான் என்று நான் சொன்னேன். என்ன சொன்னேன், நான் கண்ணன் இருக்கும் வரைக்கும் இந்த கர்ணன் களம்பூக மாட்டேன் என்று நான் அழகாக சொல்லும்போது ஆனந்த சிரிப்பாக அற்புதமாக முத்துக்களாக சிரிப்பார். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரை சிரிப்ப வைப்பதற்காக பேசுவேன். ஏனென்று கேட்டால் அவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் ஜோதிடம் சொல்ல வேண்டும். அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் என்றால் இங்கிருந்து இந்த இது வரைக்கும் வந்திருக்கேன், எனக்கு தெரியும், கரூர் இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அவரிடம் நான் ஒரு பணி செய்து கிடந்ததை மிக பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த பூமியிலே நான் பிறந்து புண்ணியம் பெற்ற ஆத்மாவாக உலாம் வருகிறேன். நான் ஜோதிடம் சொல்வோம் சம்பாதிப்போம் என்பது அடுத்த பிறவி. நம்ம ஜோதிடம் சொல்வதற்காக என்னுடைய குருநாதரை நான் வணங்கி என்னுடைய நினைவெல்லாம் அவர் தான் ஓடும். இப்போ கடந்த 2.5 ஆண்டுகள் 1 ஆண்டுகளாக இறந்து விட்டார் அவர். இப்போ பாருங்கள், நான் என்றோ சொன்ன ஒரு வாக்கியம் இன்று நடைபெறுகிறது. எத்தனையோ மீட்டிங்கெல்லாம் இருக்கும், எத்தனையோ பேர் சொல்லி கொடுத்துருக்கிறோம். நான் ஒருபோதும் அந்த மீட்டிங் நான் கலந்து கொண்டதில்லை. நான் கூறிய வார்த்தை, கண்ணன் மறைந்தால் கர்ணன் களம்புகுவேன் கரூர் மாநகரிலே. அப்போ என்னுடைய மனசு அவர் சொன்ன கான்செப்ட் நாங்கள் எல்லாட்டா சொல்லிட்டு இருந்த ஒரு விதி இன்னைக்கு அது செயல்படுகிறது. எங்கே என் குருநாதர் அமர்ந்து டீ சாப்பிடும் அர்ச்சனா ஹோட்டல் கடையிலே அருகாமல் இருக்க மாரியம்மன் கோயில் நாங்கள் வளம் வருகின்ற வீதியிலே நான் தூங்குகிறேன். இப்படி ஏன் என்று கேட்டால், ஜோதிடத்திற்கு தேவை அறிவு அல்ல, அறிவு அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடர்களுக்கு அங்க சொன்னா நல்லது சொல்லிக் கொடுப்பாங்க, இங்க சொல்லுவாங்க நல்ல கொடுப்பல. முதல்ல இருக்க வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடருக்கு தூய்மையான எண்ணம் முதல் இருப்பது. வெற்றிக்கு வழிகட்டியதல்ல. இது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஜோதிடத்துக்கும் என் குலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன மீறி ஜோதிடம் சொல்லவே கூடாது என்பதற்காக என் குருநாதர் என்னை வளர்த்தார். 200 மாணாக்களை வளர்த்து அதை சொல்லிக் கொடுத்தார். அதில் நான் உங்களுக்கு என்ன ஒரு சில இதில் சொல்கிறேன் என்றால், நேர்மையான எண்ணங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜோதிடம் சொல்லவர் நம்ம நல்ல கருத்து தான் சொல்லணும். ஃபர்ஸ்டா சொல்லக்கூடியது என்னது, முதல் லக்னம். ஒரு லக்னத்தை பார்த்து விட்டு எங்க குருநாதர் சொல்லுவார், எனக்கு தெரியும், சிம்ம லக்னம் வருவான், அவன் இதைத்தான் கேட்பான், நோட்டா மூடுறான். எப்படிங்க திசை புத்தி அந்தரம் சூச்சுமாந்தரம் அதெல்லாம் ஒரு கடல். ஆனால் சொல்லுவார், சனி திசை ராகு புத்தி நடக்கு, நோட்டை எழுதி பாடுறான் பாரு. நீ உட்காந்து திசை புத்தி எழுதினா என்ன புத்தி வரும்? சனி திசை ராகு புத்தி கரெக்டாக நிற்கும். நாங்கள் வீட்டுக்குள்ள போய் கேட்டால் என்னப்பா எல்லாம் சொன்னீங்க அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால், அங்கே சனி திசை ராகு புத்தி என்ன கணக்கில் சொன்னாலே புரியும். அற்புதம், மிரேகலாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஜோதிடராக இருக்க வேண்டியதுக்கு என்ன என்று கேட்டால், ஐயா சொன்ன மாதிரி ஒரு லக்னம். இப்போ சார் சொன்னார், தனுர் மண்டலத்தில் பகையே பெறாது. தனுர் மண்டலத்தில் முதல்ல நம்ம அடிப்படையான ஃபண்டமெண்டல் ரூல். ஒரு கட்டடம் இருக்கணும் என்றால் அடிப்படையான விஷயம் முக்கியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், புத்தகங்களை படிக்க வேணாம், மற்றவங்க சொல்லித்தராங்கன்னு போக வேணாம். அந்த ஜாதக கட்டடத்தை உங்கள் ஜாதகத்தை எடுங்க.
உங்க ஜாதகத்தை எடுங்க. முதல்ல நான் திருவாரூர் தேர் எப்படின்னு நான் பார்த்தா தாயா நான் திருவாரூர் தேர்ல இத்தனை இருக்குன்னு நான் சொல்ல முடியும். எனக்கே திருவாரூர் தேரை பத்தி தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும்? ஹவு கேன் ப்ரூவ் தட்? எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நான் 4 டிகிரி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி, எம்எட், மாஸ்டர் ஆஃப் டிகிரி, எல்லாமே கண்ணனை நம்பினதுக்கு அப்புறம் படிச்சவன் நான். அது காரணம் என்ன? அந்த தனூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சொல்லுவாரு, அஸ்வத்தாம வித்மக தகியே தனூர் பிரசாத்திய சோம நமகாம்பாரு. அந்த தனூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பகை இல்லை. அங்க எந்த கிரகம் உச்சம் பெறாது, அங்க நீசம் பெறாது. பகை மட்டும் கிடையாது, உச்சமும் பெறாது, நீசமும் பெறாது. ஆனா தனூர் மண்டலத்துக்கு குறித்தான கிரகம் குரு எங்க நீச்சம் உச்சம் அடைகிறான்? எங்க உச்சம் அடைகிறான்? கடகத்துல போய் உச்சம் மறைறான். எங்க? தன் ஸ்தானத்துக்கு 8ல போய் மறைகிறான். எங்க மறைகிறான்? 8ல. அப்ப மூலத்திரிகோணம் பேசுதா, உச்சம் பேசுதா? ஏன் 8ல மறைச்சான்? அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். நம்ம இல்லாத இடத்தை விட்டு, இதுவும் சொல்ற மாதிரி சிவபெருமான் சொல்ற மாதிரி இல்லாத இடத்தை விட்டு இருக்கிற இடத்தை விட்டு தேடி அலையக்கூடாது. நம்ம சூட்சுமம் எல்லாம் அங்கேயே தான் இருக்கு. புரியுங்களா? முதல் ஜோதிடம் பார்க்க வந்தவங்களுக்கு நாம் தரக்கூடிய முதல் ஆலோசனை நல்ல கருத்து. அண்ணே வாங்கண்ணே உட்காருங்க, உட்காருங்கண்ணே. அவன் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவன் வேதனையில் வந்திருக்கானா, அவன் சாதனை நோய்க்கு வந்திருக்கானா அப்படின்னு முதல் நோட்டை பிறக்காதீங்க, திசை புத்தியை போடாதீங்க. அதெல்லாம் அப்புறம். என் குரு நான் சொல்லி கொடுத்த முதல் டிப்ஸு, முதல் சொல்லி கொடுத்த டிப்ஸு. காசெல்லாம் பார்க்காதீங்க, வெத்தலை பார்க்க வைக்கிறான், பத்தி வைக்கிறான், சூட வைக்கிறான், அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு தேவை என்ன ஆகணும்? வந்தவனை மகிழ்ச்சிப்படுத்தணும். சார், ஒரு யாருக்குமே செய்ய கிடைக்காத ஒரு இறைவன் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் கொடுத்துருக்கான். யாருக்கு? நமக்கு. சார், டாக்டர் போனால் உண்மை சொல்ல மாட்டான். டாக்டர்கிட்ட போய் 1 கோடி ரூபாய் பணம் கட்டினா உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போட்டான்னு சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம ஒரு ஜோசி என்ன பண்ணிடுவான்? நம்மளை ஓகோனா உண்மையெல்லாம் சொல்லிடுவான். சொல்லிடுவோமா சொல்ல மாட்டோமா சார்? சொல்லுவாங்கம்மா. ஒன்றும் இல்லை, அழகாக ஒருத்த வந்து பிட்டு போடுவான். வந்து தலைவரே நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டானா காசே வாங்க நான் ஜோசி சொல்லுவேன். எப்படி? ஏன்னா நமக்கு என்னது அந்த கியூரியாசிட்டி இறைவன் கொடுத்துருவான். அப்போ அந்த இறைவன் கியூரியாசிட்டி கொடுக்கறதுக்கு எல்லாமே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கிரகத்துடைய சாரம். நாங்கள் மற்றதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். முதல்ல சாரம். ஒரு கிரகம் என்ன சாரத்தில் இருக்குது, அந்த கிரகம் பாஸ் ஆஃப் ஃபெயிலாம். இப்போ தனுசு லக்னம் சார் ஜென்ரலாக எடுத்துக்குவோம். சார் சொன்ன மாதிரி அங்கே கிரகே பகைவே இல்லை. தனுசு லக்னம் இருக்கிற அத்தனை பேருமே கடங்காரன் எழுதி வச்சுங்க. தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரன் கடங்காரன் இல்லாமல் வாழ முடியாது சார். நான் சவால் விடுறேன் சார். ஏன்? தனக்கு லக்னத்துக்கு குறித்தான கிரகம் குருவாகி, சுகாதிபதி ஆகியவனும் குருவாகி, அவன் போய் எங்க போய் விடுறான்? 8ஆம் இடம் சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டில் போய் உச்சம் அடைந்ததால இவன் அறிவினாலே அவன் கடன் வாங்குவான். இவன் போய் தேவையில்லாத பொருள் வாங்கியே கடன் வாங்குவான். ஆகவே அவன் கடன் இருந்துகிட்டே இருப்பான். இவன் மட்டும் கடன்காரன் இல்ல, எழுதி கொடுத்துக்காரன் அவன் பயிலும் கடன்காரன். இது எங்க போய் கத்துக்கிட்டான்? அடிப்படை அறிவு. இல்லைங்களா? அப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரகம். இப்ப தனுசுல இருக்காரு சார் சொல்ற மாதிரி, தனுசுல குருவே இருக்காருங்க. ஏன் ஜாதகத்தில் தனுசுல குருவே இருக்காரு. என்ன பண்ணுவார்? வாத்தியார் வேலைக்கு போவாரு, காசு கிடைக்காது, கிடைச்சாலும் செலவாயிரும். அங்க மூலத்திரிகோணம் என்ன பண்ணுது? என்ன ஆச்சு? மூலத்திரிகோணம் ஒண்ணுமே ஆகாது. இந்த குரு தனுசு லக்னத்துல 2ல குரு நீசம். தனுசு லக்னமாகி 2ல குரு நீசம் இருந்தா நோட்டை மடச்சி கொடுத்துட்டு சந்தோஷமா பேசுங்க ஓகே சொல்லிடுவான். தனுசு லக்னமாகி குரு நீசமாகி காசு இல்லைன்னா அவங்களை அழிச்சு விடுவான். அவன் பேங்க்ல வச்சிருப்பான், கள்ள நோட்டு அடிக்கல கெட்டுக்கலையா இருப்பான். தனுசு லக்னத்துல 2ஆம் இடத்துக்கு குரு நீசமா இருந்தால் என்ன சாரத்தை பத்தி திருவோணத்தில் இருக்கட்டும், அவிட்டத்தில் இருக்கட்டும், எதை வேணா இருக்கட்டும், உத்தராயத்திலே இருக்கட்டும், அந்த 2ல இருந்த நீச குரு அவ்வளவு வேலை பார்ப்பான். எங்க பாக்குறான்? நீசத்துல இருந்து சார் எங்க பாக்குறான்? உச்சத்தை பாக்குறான். அவன் காசு எங்க வச்சிருப்பான்? மறைச்சி வச்சிருக்கிறான். நம்மள்ட்ட ஏமாத்த வந்திருக்கான். அடிச்சு சொல்லுங்க, பேசு போட்டா போட நம்ம பாத்துக்கலாம். அதெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு பாரு. எனக்கு சொல்லி கொடுத்தது நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து வெளியே சொல்லிட்டு இருக்க மாதிரி என்னுடைய ஃபீலிங் ஓடுது. இப்படியே ரைட்டா இல்லையா? அடுத்தது இந்த கோச்சாரம் வந்து கோல் சாரம். கோல் சாரம் கோச்சாரம் அல்ல, கோல் சாரம். ஒவ்வொரு கோலும் என்ன சாரத்தில் இருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுவதற்கு பெயர் தான் கோல் சாரம். புரியுதா இல்லையா? கோல் செய்வதை கொடுமைக்காரன் கூட செய்ய மாட்டான். புரியுதா இல்லையா? அந்த கோல் தன்னுடைய வேலையை காமிக்கும், தன்னுடைய வேலையை காமிக்கும். இப்ப சார் சொன்னார், சொன்ன மாதிரியே எங்க கிரகம் இருக்கு பாருங்க, இங்க சிம்ம லக்னம். சார் சொன்னார் இங்கே ரிசல்ட் இருக்குது. அவர் சொன்ன கொஸ்டின் எல்லாம் இங்கே ஆன்சர் இருக்குது. ராகு இருக்குது, ராகுக்கு இதுக்கு எல்லாமே கிரகம் இருக்குது. அது யோக ஜாதகம். இன்னைக்கு என்ன பேசினா யோகமா தான் நடக்கும். என்னத்த போய் படிச்சு 40 பஞ்சாபம் பண்ண போறோம்? நம்ம கிட்டே ஆன்சரு. ஆனா பிரபஞ்சம் பேசும்.
நல்ல எண்ணங்கள் நான் எதுவுமே படிக்கல சார். இப்போ சார் அண்ணன் சொன்னார் ஒரு 10 நிமிஷம் தம்பி நீ பேசினாரு, போடா முருகா இருக்கேன், ஏதாவது சொல்லுவோம். நான் அவனை தான் நம்புவேன் ஒருபோது. ஏன் சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல எங்க இருக்கான்? இப்ப எங்க இருக்கான்? சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல போய் செவ்வாய் எங்க இருக்காங்க? பாகிஸ்தான் இருக்க. இப்ப எனக்கு ஏதோ ஒரு பெயரும் புகழும் இப்ப கிடைச்சி ஆகும். எனக்கு ஏதோ யூடியூப்ல வந்து யாராவது கூப்பிடா 500 ரூபாய் சம்பாதிப்பான். அப்ப சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7, 17, 1700 ரூபாய் 3400 ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிச்சிருவேன் இந்த யூடியூப்னால. எப்படியோ ஒரு கிளைண்ட் வருவான் இப்ப மத்தியானத்துக்குள்ள. ஏன் பாக்கியாதிபதி இல்லை செவ்வா? அப்ப யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவான், காசு கொடுத்துருவான். அப்ப நம்ம கிட்ட தான் என்ன பண்ணுவான், ஜோசியம் இருக்கு, ஆராய்ச்சி பண்ணுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரியும் முதல்ல ஒரு கிரகத்தை சார் சொன்ன மாதிரி சட்டை போட்டு வரான். முதல் ஒரு ஸ்டாட்டஸ் நல்லா கவனிச்சுங்க. முக்கியமான இடம், முக்கியமான நம்ம ஜோசியத்தை ஏமாத்துறதுக்கு வருவான். பேசாம வருவான், அமைதியா உட்காருவான். நீ உட்காந்து எழுதி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே காலையில் கேட்க மாட்டான். ஒண்ணுமே இருக்காதுங்க. நம்ம ஜோசியம் சொல்லலாமா? ஒண்ணுமே நான் பார்த்துருக்கேன் சார். பெரிய பெரிய ஆளுங்க தான் ஐயாவுக்கு தெரியும், எங்கள்கிட்ட பார்க்கலாம். பெரிய பெரிய ஆளுங்க தான் அங்கே வருவாங்க. கரூர் மாநகரம்ல பெருசு தான் 2000 3000 தான். அதுக்கு எது கொடுக்குறாங்க எங்களுக்கும் புரியாது, எங்கள் ஐயாவுக்கும் புரியாது. நாங்கள் அந்த ஹோட்டல் தான் கொடுப்போம். நாங்கள் சாப்பிட்டு தான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே நடக்காதுங்க. நம்ம சார் உங்களுக்கு சிம்ம லக்னம், துலாம் ராசி சார், சரி இது எதுவுமே இல்லை. அவன் என்னன்னா ஐபி நோட்டீஸ் கொடுக்கலாமா வேண்டாமல் வந்திருப்பான். இது நான் உட்காந்து என் குருநாதர் முன்னாடி உள்ள உட்காந்துருப்பாரு. அவர் பெரிய ஆளுக்கு பார்ப்பேன், சின்ன ஆளுக்கு பார்ப்பேன். அது உட்காந்து ஜாதகத்தை பார்த்து அப்பா அப்படிமா என்ன பாப்பா என்னப்பா அப்படிமாரு. அவர் எதுவுமே ரிலாக்ஸாக பண்ணலப்பா. ஓஹோ, இதுக்கு தேவை என்ன வேணும், ஜோசியம் வேணாம், ஹியூமன் சைக்காலஜி வேணும் பாரு. ஹியூமன் சைக்காலஜி சொல்லுவார் அவர். ஜோசியம்லாம் எங்கடா இருக்குது, சரி உள்ள அனுப்பு அப்படிம்பாரு. உள்ளே போய் டீ வாங்கிட்டு வாம்பாரு. டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து டீ குடிச்சிட்டு இப்போ நோட்டை வரும்பாரு. இப்போ சொல்லு பலன் பாரு. அப்போ சொன்னால் நம்ம தானா பலன் வரும். இது எங்கேருந்து வந்துச்சு? ஏன் அப்போ வரலங்கிற? அப்போ என்ன அறிவை எங்கே தப்பாக விட்டுருக்காங்க? ஷார்ப்பாக இருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணுற கத்தியை விட ரொம்ப கூர்மையாக இருக்கணும். அப்போ தான் அவனை ஜெயிக்க முடியும். நீ பாட்டுக்கு போய் ராகு அது அதெல்லாம் சொல்லவே கூடாது. அவனுக்கு என்ன தெரியும் ராகை பற்றி? அவன் வயிற்றுல வந்திருக்கான், மருந்து நீ தான் கொடுக்கணும். நீ போய் ராகு 8ல் இருக்காருங்க 180 டிகிரி அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான்டா. அவன் கேட்குற மூட்லேயே அவன் கிடையாது. இப்போ நான் ஐபி கொடுத்துட்டா இல்லை ஊரை விட்டு ஓடிட்டான், இல்லை நான் சம்பாதிச்சு கட்டிடுவேன், இதை மட்டும் தான் சொல்லுவான். அது மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவனுடைய 5 புலன்களும் சொல்லும் நமக்கு. ஜோசியத்துக்கு 5 புலன்கள் நமக்கு வேலை பார்க்கணும், அவங்களுக்கு வேலை பார்க்கணும். அதனால எல்லா நண்பர்களும் இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே திறமையாக இருக்கு. நான் முத இப்போ தான் பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாத்துலையுமே. என்ன யாரே தெரியாது இந்த வரைக்கும். நான் வரமாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் ஒரு சபதம் போட்டிருக்கேன்லவா தலைவர்கிட்ட, அவர் இறந்தால் நான் வருவேன். ஏன்னா ஒரு கத்தி கொலை ஒரு வாழ்த்துல இருக்கணும், 2 இருந்தால் அவருக்கு நமக்கு வித்தியாசமாயிரும்ல அப்படிம்பாரு. அது மாதிரி ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் எங்களுக்கு அப்பா மக உறவு மாதிரி இருந்தார். ஆனால் அவரை மாதிரி எங்களை யாரும் வளர்க்க முடியாது. அதனால் எங்களுக்கு கற்றுக்கணும் எனக்கு ஆர்வமே இல்லைங்க. நான் இப்போ என்கேவி சிஸ்டம் நிறையா சிஸ்டம்லாம் நிறைய பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்ப்பேன் பிடிப்பேன். ஆனால் 2 செகண்ட் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த அறிவு தான் என் மனசில் இருக்குது. அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படி தாங்க இருப்பார். ஏன்னா நிறையா நம்ம நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். ஐயா சொன்ன மாதிரி நல்ல விஷயத்த சொன்னார். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அடிப்படையானது வந்து சொல்கிறாங்க. ஒரு ஜோசியரை பார்த்தேங்க, நான் பேர் சொல்ல விரும்பலைங்க. அவர் என்ன சொன்னார்னா ஒரு சின்ன, அவரே நம்ம சொல்ல வேணாம், இல்லை அவர் அறிவு தான் பரவாயில்ல. காலபுருஷ சத்துவத்தை எடுத்துக்கிட்டா அவன் ஜாதகம் நமக்கு எதுக்கு? ஐ வாண்ட் ஒன்லி ஒன் கொஸ்டின். காலபுருஷ தத்துவத்தை பேசினா அவன் ஜாதகம் நமக்கு தேவையில்லையே. அப்புறம் எதுக்கு சார் அவன் 1940 போட்டான், கம்ப்யூட்டரில் போட்டான், தேவை போட்டான், எல்லாம் தேவையா சார்? இட்ஸ் நாட் நெசசரி. நமக்கு தேவை கோச்சாருங்கிறது இன்னைக்கு என்ன பலன் நடக்கும், அந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் லிங்க் இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்றதுக்கு தயாரான கோச்சாரம். அதை வச்சுட்டு காலதர்ஷனுக்கு 2ல் போய் சார் உடம்பு சரியில்லை, ஏன் உடம்பு சரி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு சொல்லுங்க, ஏன் அவருக்கு சளி பிடிச்சின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்ல சார். இப்ப அவர் சொன்னார் ரிஷபலக்கணம் சந்திர ஏறி உட்கார்ந்துருக்காரு உள்ள. சந்திர யாரு? 3 கூடியவன் யாரு? சந்திரங்க தண்ணி சளி சம்பந்தப்பட்டது. சார் நீ சளி சரியாச்சாலும் உடம்புக்கு போன் பண்ணி கேட்கணும். அவரை எப்போ அவர் சரியாகும் சொல்லுங்க பார்க்கலாம். அது இருக்கட்டும், இன்னைக்கே நடக்குது. ஒரு மீட்டிங் பேச முடியலங்கிறார் சாரு. அப்ப சந்திரன் ஏறான், லக்னத்துக்குள்ள ஏறான். மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தன்னுடைய சுகாதிபதி கால்கள் இருந்தா யாரு காலுக்குள்ள போறான்? இப்ப ரோகிணி காலுக்குள்ள உள்ள போறான். ரோகிணி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் 4 ஆண்டுக்கு தான் சரியாகும். போன் பண்ணி சொல்லிட்டோம் சார் எனக்கு ரைட்டா இல்லையா? அது என்ன வரும்? அவர் எந்த தண்ணி மாற்றி குடிக்கல சாருக்கு ஒரு பலன்.
சாருக்கு தரக்கூடிய ஒரே ஆலோசனை அவர் வீட்டு தண்ணியை தவிர வேற எந்த வீட்டு தண்ணி குடிச்சா உடம்பு சரியா போயிடும். என் குருநாதரும் ரிஷப லக்னம் தான். ஏன் நான் தண்ணி வச்சுட்டே இருப்பேன் அடிக்கடி, அதான் சொல்லிட்டேன். ஏன்னா அதே சூழ்ச்சி பண்ணி சொல்லிடுறேன். சார், போன மாதம் இதே 2ஆம் தேதி நான் ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கேன் சார். பேசியிருக்கேன்ல சார்? பேசியிருக்கேன் சார். அன்னைக்கு எனக்கு வந்து இந்த ராகு செவ்வாய் மீனத்தில் இருந்தாங்க. ராகுவும் செவ்வாய் மீனத்தில் இருந்தாங்க. 2 பேர்த்துக்கிட்ட நின்று அடி வாங்கிட்டு இருந்தார். யார்? நம்ம சந்திரன். அப்படியே தில்லா வந்தேன். ஓகேங்களா? இந்த மாதம் என்னை சளி பிடிக்க வச்சுச்சுன்னா முக்கியமான விஷயம், என்னுடைய லக்னாதிபதி பிறந்த வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருக்கு சார். அவ்வளோதான் சார். லக்னாதிபதி தான் சார் எல்லாத்துக்குமே அடிப்படை விஷயம். அப்புறம் எனக்கு 1 வருஷமாக உடல்நிலையில் பிரச்சனை இருக்குன்னு யார் சொன்னீங்க? கிடையாது. இல்லை, நான் வந்து தினமும் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வாக்கிங் போகக்கூடிய ஆள். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு வருஷத்துக்கு 2 தடவை தான் சார் பிரச்சனை வரும், அதுவும் இந்த சளி தான். அதை வேணுமா எங்கள் ஐயா கான்செப்டை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு சளி தான் கான்செப்ட். ஏன்னா என் ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க அத்தனை பேர்த்துக்கு சளி வந்து ஆமாக்கு ஆயில் கைதி மாதிரி நம்மளை போட்டு படுத்தி எடுக்கும். உண்டா இல்லைங்களா சார்? அதை விட பெரிய குழப்பம் பாருங்க, இங்க இருக்கிறார் பாருங்க எங்க பெரிய அண்ணன். சரிங்களா? இல்லை சார், அதாவது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கேது இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுலேருந்து தான் சார் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னமோ என் ஜாதகத்தில் மாற்றி நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் நான் மைக் பிடிச்சி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி என்னை யாருன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன், என்ன காரணம் தெரியுங்களா? இப்போ எனக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரணும்னா லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறாரா? இப்போ புதன் ராசி அதிபதி புதன் இருக்கிறாரா? அவரும் என்னுடைய பிறந்த காலத்துக்கு மறையும் போது எனக்கு பிரச்சனை வரும். ஆமா, சரிங்களா? இப்போ ஐயா சொன்ன விஷயத்துக்காக தான் நான் சொல்றேன். அவருடைய கரணம் 10 கரணம் கேது பகவான் தான். இது அவருக்கு யோகி வந்து கேது பகவான். சரிங்களா? யோகியும் கேது பகவானா இருக்கும்போது கேது வந்து அவர் சொன்னாரு இந்த மாதிரி விஷயம் செய்யணும்னு சொல்லி. இவர் என்ன சொன்னாரு? சார் என்ன சொன்னாரு? எனக்கு அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்ல பலன் நடக்குது அப்படிங்கிறார். அப்ப என்ன அவங்க நடக்குதுங்க? யோகி நடக்கிறார். கேது பகவான் யோகியாவும் கர்ணாதிபதியாகவும் இருக்கிறார். ஐயா, எங்க ஐயாவுக்கு ஒரு கை தட்டுங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் எங்கே இல்லை, நம் கைகளில் தான் இருக்கிறது. சரிங்களா? வெற்றியும் தோல்வியும் நம் கைகளில் தான் இருக்குது எப்பயுமே. ஜோதிடத்தை வந்து ஜோதிடமாக நம்ம கையாளுமே தவிர பணங்கிற ஒரு மேட்டரை போகக்கூடாது. அதில் வந்து பரிகாரம்ங்கிறது எங்கள் ஐயா சொல்லித்தரல எங்களுக்கு. புரியுங்களா? பரிகாரம்ங்கிறது எங்களுக்கு பிடிக்காதுங்க. பரிகாரத்துக்கு எதிரான ஒரு குரூப் அப்படின்னு கேட்டால் அது நான் ரொம்ப முக்கியமான எங்கள் குரூப்புங்க. பரிகாரம் என்றால் அது பரி என்றால் குதிரை, காரம் என்றால் ஓடி போயிடும். அதனால் பரிகாரத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். எங்கள் ஐயா பேசுறதுக்கு யாரும் பக்கத்தில் உட்கார முடியாதுங்க. அவர் எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை தான் பேசுவார். ஏன்னா அவர் வந்து வாழ்ந்த சித்தர். கெட்ட வார்த்தை தான் பேசுவார். அதிகமாக பேசுனது நான் தான் கேட்டிருப்பேன். என் பாக்கெட்டில் சிகரெட் அதிகமாக இருக்கும். நேரம் கிட்டத்தட்ட ஒரு 50 பாக்கெட் சிகரெட் குடிச்சிருப்பார். நேரம் 50 பாக்கெட் கையாக இருக்கும். 55 ரூபா சிகரெட் ஒரு பாக்கெட்டோட விலை. அதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கணும். அதனாலே ஒரு சிகரெட் கூட நான் குடிச்சதில்லை. இன்ன வரைக்கும் 42 வயசாச்சு. ஏன்னா நான் குடிச்சு கேள்விலாம் அவர் குடிச்சிட்டாரு. யாரு? குரு குடிச்சுக்கமா நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு அந்த வேலை குருங்கிறது யாருங்க? ஆசான். நல்ல வழி காட்டுறது. அது நல்லா செய்ய தப்பெல்லாம் அவர் செஞ்சு என்னை நல்ல வழிபடுத்திட்டார். ரைட்டாலி. ஏன்னா சின்ன வயசுல ஓடிட்டோம். அப்போ சார் சொன்ன மாதிரி அந்த சந்திரன் கோச்சார நிலையை வந்து அவன் என்ன கேட்க வராங்கிறத ஒரு சும்மா ஒரு வெத்தலை பாக்கு மாதிரி சாப்பிட்டு போடுற மாதிரி ஒரு கோச்சாரத்தை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கணும். அவர் சொன்னாருங்க, அவர் சொல்லிட்டு இருந்தால் சார் வந்து இடையில குறுக்க வேண்டார். அப்போ காலபுருஷன் தத்துவங்கிறது சார் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை மறந்துடக்கூடாது. மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கான், அவன் காலபுருஷன் 3ஆம் இடத்துல சுக்கிரன். இப்போ 3 கூடிய சுக்கிரன் 5ல் இருக்கான். என்னங்க 3 கூடிய சுக்கிரன் 5ல் இருக்கான் சார். 3 10 கூடிய சுக்கிரன் 5ல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? என்ன சாரத்தில் வேணா இருக்கட்டும், அவன் யாருடைய வீட்டில் இருக்கான்? இப்போ என்ன சொன்னார் சார்? தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத் அப்படின்னார். தனுர் மனதில் இருக்கிற ஒரு கிரகம் கூட பகை இல்லை. இதை நம்மால் சொல்லுவான். குரு போய் சுக்கிரம் இல்லை, குருச்சேத்திரம். குருச்சேத்திரம் இல்லை. அப்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குருமார் அவருடைய குருமாரெலாம் பெரிய பெரிய ஆளுங்கள். அதனால அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம்.
அதான் நான் வந்து உங்களை ஜோதிடர்கள்லாம் நிறைய கற்றுக்குங்க, நல்ல விஷயங்களை எடுத்துங்க. ஒருத்தர் தப்பான விஷயம் சொன்னால் அனலைஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ நான் அடித்து பேசுகிறேன், சார் சொல்கிறாரு இந்த சந்திரன் உள்ளே போகிறான். ஏன்னா எங்கள் குருநாதருக்கு எப்போ எல்லாம் மாரகாதிபதி சந்திரன் வரைக்கும் நான் தான் ஜோசியம் பேசுவேன். ரோகிணி அஸ்தம் திருவோணத்தை ஜோசியம் சொல்ல மாட்டார். அதே மாதிரி மகம் பூரம் உத்தரத்தை பேச மாட்டார். மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வந்தால் நான் தான் ஜோசி சொல்லுவேன். இப்போ டைம் ஒன்றும் சரியில்லை, அவனுக்கு போக சொல்ல அப்படிம்பாரு. இப்போ காசு இல்லை போக சொல்றானா, நீ பேசுறியா அப்படிம்பாரு. ஏன்னா ஜோதிஷத்தை காசுங்கிறது ரெண்டாவது விஷயம், கலை. எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது கலையாக தான் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த கலைக்கு இன்ன வரைக்கும் யாருமே நாங்கள் விலை கொடுத்துடலாம் சார். ஒரு 100 ரூபா கூட எங்களை வாங்கினதில்லை ஃபீஸ் 20 வருஷமா. எனக்கு சாப்பாடு மத்தியானம் போடுவாருங்க. அவர் சம்பாதிச்ச காசை சாப்பாடு போட்டிருக்காரு, ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். அவர் சம்பாதிச்ச காசை நாங்கள் யாருக்கும் 100 ரூபா ஃபீஸ் கட்டி நான் ஜோசியம் படிச்சிடலைங்க சார். ஆனால் நான் லட்சக்கணக்கில் ஜோசியம் சம்பாதிச்சிருக்கேன். என்னங்க ஒரு 100 ரூபா கூட வாங்கி கொடுத்துடல. அவர் கூடவே பயணிச்சோம். சாருக்கு தான் தெரியும், ஒரு ரூபா வந்திருக்காரு, அவர் ஐயாவுக்கு தெரியும். அப்போ நம்மளோட ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்து என்னுடைய விலையை முடிச்சுக்கிறேன். எப்படி ஜோசியத்தை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், முதல்ல வந்து அசத்தலாக தான் ஜோசியம் சொல்லணும். நம்ம ஒரு பிளான் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஊரில் இருந்தோம்னா நம்ம ஜோசியத்தை எவனுமே சொல்லக்கூடாது. அது எங்க வேணாலும் கற்றுக்கலாம். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடலாம், அது தப்பே இல்லை. நம்ம ஜோசியத்தில் நம்ம தான் கிங்கா இருக்கணும், ரைட்டா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஜோசியத்தை நோட்டுக்கு பார்க்க வரும்போது தயவு செய்து சொல்கிறேன், நோட்டை எடுத்து ஓப்பனே பண்ணாதீங்க. அது மகா பெரிய தப்பு. அவன் நம்ம நோட்டை எடுத்து பார்த்தோன்னே அவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். சார் ஐயோ உண்மை, நான் நோட்டில் எடுக்கவே மாட்டேன். மத்தியானம் ஒரு ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு போவேன். இப்போயே அவன் ஜாதகத்தை எழுதி வச்சுட்டேன். இப்போ அவன் என்ன தான் கேள்வி கேட்க வருவான், எப்படி தான் வரப்போறாங்க இங்கே பிளான் பண்ணி வச்சுட்டேன். வருவான், உள்ளே உட்காருவான். இந்த வீடு தெற்கு பார்த்த வாசலில் இருக்குது, பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் என் நோட்டை வை, இல்லை கிளம்புமே சொன்ன அவன் ஆடி போயிடுவான் சார். அவன் ஆடிடுவான். எப்படியா சொன்னேன், அவன் அதுக்கப்புறம் என்ன சொல்ல மாட்டாரோ ஏங்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருப்பான். இது டிப்ஸ். அப்போ நம்ம அது கூட தயார் நிலை பண்ணணும், சும்மா சொல்ல முடியாது. எல்லாரும் வீட்டுக்கு விநாயகர் சொல்ல முடியாதுல்ல. அது நம்ம ட்ரைனிங், நம்முடைய அனுபவங்களை கற்றுக்கணும் அதில், ரைட்டுங்களா? அதனால் திசை புத்தி ரொம்ப பார்க்கணும். சில பேர் நம்மளே மாதிரி ஜோசியர் வருவாங்க, அதுக்காக திசை புத்தி எதுக்கு போகணும்னா கேட்பான், சார் என்ன திசை என்ன புத்தி, ஒரு என்ன திசை என்ன புத்தின்னு கேட்க போறான்னா அவன் புத்தி மாறுன்னு அர்த்தம் சார். எழுதி வச்சுங்க. ஒரு திசை புத்தி கேட்டானா அவன் வேற ரூட்டுக்கு போறான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அந்த வாயிலிருந்து வார்த்தை வராது, கண்டிப்பா வரும். சிம்மத்தில் ஒரே சின்ன ராகு கேது பற்றி சொல்லிட்டு போகிறேன், ஜென்ரலான டாபிக். நான் என்ன டாபிக் தெரியல, அடுத்த முறை பேசும்போது உங்களுக்கு என்ன நீட்டாக ஒரு கோர்வையா எப்படி பேசுறீங்க. நான் திடீர்னு வந்ததுனால எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு என்ன பேசுன்னு தெரியாமல், ஏன்னா என்னுடைய நிறையா இன்ஜினியராக இருக்கீங்கன்னா அவங்க ஐயா சொல்லி கொடுத்த சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் ராகு பார்க்குறேன்னு வச்சுங்களேன். சிம்மத்தில் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்தம்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஜாதகத்தை பார்த்துட்டு தலைவரை பூர்வீகத்தை விட்டு வந்துரு, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தது. அது வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. சிம்மத்தில் ராகை பார்த்தால் கை நோட்டை மூடிட்டு நீங்கள் அப்புறம் பூர்வீகத்தில் காலி பண்ணிட்டு என்னை வந்து ஜாதகம் பாருங்க. எப்படி சொல்லணும், பூர்வீகத்தை காலி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து என்னை பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய ஜோசியர். ஏன்னா அவன் காலி பண்ணி சந்தோஷமா இருப்பான், அவங்க சொன்ன பலன் நடந்துட்டான். நீங்கள் தான் கடவுள். அவன் போய் 100 கிளைண்ட் உருவாக்குவான். 100 கிளைண்ட் உங்களுக்கு அனுப்பான் சார். நீங்கள் 100 ரூபாய்க்கு ஆசைப்படுறீங்கன்னா முடிச்சு 900 ரூபா அவுட்டு. இது நம்ம வந்து டெக்னிக்கல் காசு சம்பாதிக்கிற வித்தை. காசு சம்பாதிக்கணும், நம்ம போய் டீ குடிச்சோம்னா காசு வேணும்ல, ரைட்டா இல்லையா? இது எப்படி ஒரு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு எங்கள் குரு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எங்கள் குருநாதே ஒரு 10 பேர் சொல்லிவிட்டேன், இந்த மேலே வாயில ஒரு 20 பேர் சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு காலை ஒரு ஜாதகம் வருது, வரும், என் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு காலை நீங்கள் ஜோசியம் நோட்டிங்கன்னா சிம்மத்தில் ராகு இருக்கிறது வரும். சிம்மத்தில் ராகு நாளைக்கு வரும், கண்டிப்பாக சொல்லுங்க. பூர்வீகத்தை விட்டு வந்துட்டே இல்லையா, இல்லைன்னா காலி பண்ணிட்டு வா, ஜாதகம் சொல்கிறேன். வேற என்ன புத்தியும் பேச வேணாம், ரைட்டா இல்லைங்களா? ராகு கேதை பற்றி ஒரு சாப்டர், பெரிய சாப்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். ஏன்னா அந்த ராகு கேதை பற்றி அது பெரிய லாஜிக்கு. கலியுகத்தில் பிறந்த ராகு கேதா அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுப்பாரு. இல்லை, ராகு கேதுகள் அப்படிங்கிறது சாயா கிரகங்களுங்க. ராகு கேதுகள் சொந்த ஊடு கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். விருச்சகத்தில் உச்சங்கிறான், விருச்சகத்தில் ஊடே இல்லைங்கிறான். எப்படிங்க உச்சம் வரும்? இல்லை, நான் கேட்கல பேசுங்க. நான் அறிவுபூர்வமாக பேசுவேன். நான் அறிவுபூர்வமாக பேசுவேன். எம்எஸ்சி எம்எட் மேக்ஸ் படிச்சிருக்கேன், குருநாதர் படிச்சிருக்கேன், சொல்லியிருக்காங்க. குரூப் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். ஊடே இல்லைங்கிறான். சரி வாடகை வீட்டில் கொடுங்க, அவனுக்கு எப்படி உச்சம் வரும்? ரைட்டா? சாயாக்கரனா சாயாக்கரன். நம்ம ஆளுங்க எல்லாம் பேசுறது எல்லாம் தனக்கு தெரிஞ்ச உச்சம்.
நான் ரெக்கார்டாக பேசுவேன். எது பேசினாலும் ரெக்கார்டாக பேசுவேன், ரெக்கார்டாக பேசுவேன். ரைட்டா இல்லைங்களா? அப்போ ஒரு தைரியமாக பேசணும். இல்லை சார், நீசங்கிறான் எங்க உச்சம், எந்த நூலில் இருக்கு உச்சம்னு? சரி, ரைட்டு. எல்லாத்துக்கும் கொடுக்காது, விருச்சகத்தில் மட்டும் உச்சம் ஆகுங்கிறான். நான் சார் ரிஷபத்தில் ராகு ஏன் உச்சமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேணா பதிவு பண்றேன். ராகு உச்சமாகுது, அந்த ரெண்டாவது வீட்டை என்ன வீடுன்னு சொல்லுவீங்க? ரெண்டாவது வீட்டை என்ன வீடுன்னு சொல்லுவீங்க? தனஸ்தானம் சொல்லுவோம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம், அது குடும்பம் சொல்லுவோம், உணவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அந்த உணவை சாப்பிடணும்னா என்ன வேணும்? அந்த கிரகத்துக்கு தலை வேணுமா இல்லையா? ஆமா. அப்ப தலை யாருக்கு இருக்கு? ராகு இருக்கு. அதனால அங்க உச்சமாகும். எங்க? ரிஷபத்துல. சரிங்களா? அதே மாதிரி கேது வந்து இங்க வந்து உச்சமாகுது எங்க? விருச்சகத்துல. அப்ப ரெண்டு கிரகமே ஒரே இடத்துல உச்சமாகுது தான் பஞ்சாங்கத்துல இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த புரிதலோட சொன்ன விளக்கம் இப்ப நீ கேட்டதால அந்த விளக்கத்தை நான் சொல்றேன். இப்ப கேது இங்க வந்து உச்சமாகுதா? கேதுங்கிறது என்னங்க? மோசனவாய். ஆமா, ஆசனவாய். மோசனவாய் ஆசனவாய் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்க? மலம் கழிக்கிறது. சரிங்களா? ஆனா இது வந்து சாப்பிடுறது. சரிங்களா? அப்ப அந்த ராகுங்கிறது அங்க உச்சமாகுது எங்க? அங்க சாப்பிட்டாதான் அது உச்சமாகுதுன்னு அர்த்தம். இங்க மோசன் ஃப்ரீயா போனா தான் உச்சமாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? மோசன் போல செத்து போயிருவீங்க. சரிங்களா? அதனால கேது வந்து எங்க உச்சமாகுதுங்க? 8வது வீட்டுல உச்சமாகுது. 8வது வீடுங்கிறது ஆசன வீடு. இல்ல ராகு கேது விஷயம் பத்தி இந்த உச்சம் நீசங்கிறத பத்தி மிகப்பெரிய ஆய்வு நடந்துட்டு தான் சார் இருக்கும். ஆனா நீங்க சொன்னதும் கரெக்ட், அவர் சொன்னதும் கரெக்ட். என்னால இப்படிதான் இல்ல கரெக்ட் பொதுவா சொல்லக்கூடாது சார். நான் என்ன சொல்றேன்னா புரிதலோட சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? உச்சம் ஆகுறது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? உச்சம்ங்கிறது என்னங்க? அதிக பலம். அதிக பலம். அதுதான் தப்பு. உச்சம்னா ரொம்ப கஷ்டப்பட போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உச்சம்னா ரொம்ப கஷ்டப்பட போறீங்கன்னு அர்த்தம் சார். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஒரு மலையில போறீங்க, ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மலையில ஏறுறீங்க. மலையில ஏறும்போது ஒரு வண்டிக்கு எத்தனை கீர் இருக்கு? 5 கீர் இருக்கு. 5 கீர்ல 5வது கீர் போனா தானே உச்சம். 5வது கீர்ல போனா உச்சம். அந்த மலையில 5வது கீர்ல போக முடியுமா அவனால? ஃபர்ஸ்ட் செகண்ட் தானே போக முடியும். அப்ப நீசத்தை தான் போக முடியும். புரிஞ்சுக்குங்க. அவர் என்ன செஞ்சாருங்க? விட்டுட்டு வனவாசமா போனார். நல்ல விஷயம் புரிஞ்சுக்க. உச்சகரகம் ஜெயிக்காது சார். எந்த கரகம் தான் அடி வாங்கும் சார். இது விளக்கம். அது தெரிஞ்சுக்க. ஓகே. இப்ப சார் சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம வந்து இப்ப சார் வந்து சொல்றாரு, ஒரு கருத்து சொல்றாரு சார் சொன்ன மாதிரி. இல்ல இப்ப ஒரு கிரகம் வந்து இப்ப சூரியன் உச்சம்னு ஒரு பலன் சொல்றீங்க. இப்ப சார் சொல்ற ஒரு ஆஸ்பெக்ட் வரேன் நான். ஏன்னா நாங்களாம் வந்து ராகு கேதை பத்தி ஒரு மேட்டரை எடுத்துக்க மாட்டோம். உச்சம் நீசம் அது அங்க இருக்கு இங்க இருக்கு என்ன இடத்துல இருக்கு. சார் சொன்ன மாதிரி என்ன பிளானட் பண்ணுது. இப்ப ராகு கேது ஒருத்தன் இருக்கான். விருச்சக லக்னம் சார். விருச்சக லக்னத்துல கேது. சார் சொன்ன மாதிரி விருச்சக லக்னத்துல கேது 7ல ராகு. அவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காது? சார் சொன்ன மாதிரி அது உச்ச சார். அங்க ஒரு 7ல ராகு இருக்கான் சார். விருச்சக லக்னத்துல கேது. இப்ப ஜாதக ஐடியா கையில இருக்கு சார். 32 வயசு ஆச்சு சார். அவன் விருச்சக லக்னம் விருச்சக ராசி சார். சந்திரங்க நீச சார். உச்சத்தை பாக்குறான் சார். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கான் சார். அவன் 4 பிளானட் சூரியன் சந்திரன் புதன் 4 பிளானட் அங்க இருக்கு சார். எங்க ஊர்ல இருக்கு சார். போன வாரம் நான் பார்த்தேன் சார். இப்ப அவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காது சார்? சார் நான் நடக்காதுங்கிறேன். உச்சல சார் கிரகம் விச்சகத்துல இருக்குது. ரைட்டா இல்லைங்களா? யாரு சார்? யார் 2ஆம் பாதத்தில் உட்காரணும்? 2ஆம் பாதத்தில் இருந்தால் மட்டும் நடக்குங்கிறீங்க சார். எப்போ சார் நடக்கும் சார்? நட்சத்திரம் மட்டும் கேட்டல சொன்னேன். விருச்சிக ராசி கேட்டுச்சு. ரைட்டுங்களா? இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு நம்ம வந்து எப்படியா சார், ஜோதிடம் என்பது ஒரு கடல். ஐயா சொன்ன மாதிரி அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டில் அதை தீவிரமாக படித்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். நான் ஒரு பக்கத்தில் படித்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன். நம்ம வந்து கருத்துக்கள் தான் பரிமாறிக்கிறோம். இது சரி தப்புன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு ஏன் சரியாக சொல்கிறேன்னா, நம்ம குருகள் அவங்கெல்லாம் பெரிய ஆள்கிட்ட வந்ததுனால நான் சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்சதுனால. சார் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு பாயிண்ட் வருது. அப்போ அவர் சொன்னது ரைட்டுன்னு நான் சொல்ல முடியாது, நான் சொன்னது ரைட்டுன்னு சொல்றது முடியாது. ஏன் கருத்து இப்படி உறுத்துது. ரைட்டா? இப்போ ஒரு சின்ன சார் சொன்னார், மலை மேல ஏறினா காரு போகுதுங்கிறார். ரைட்டா இல்லையா? அதே காரை வந்து மேல கீழே விட்டோம்னா 5வது கீழே போனா வேகமாக போவோம்.
போகுதா இல்லையா சார்? கார் 6வது கிலோ போட்டா சார் ரோட்ல ஒழுங்கா போகும் சமதளத்துல. புரியுதா இல்லையா சார்? உச்சம் சொல்றாரு. ஒரு கிரகம் ஜோதிடத்தை என்ன சொல்றது? உச்சம் என்றால் அதிக பலன் கொடுக்கும். ஆமா, ரெண்டாவது நல்லா இருக்கும், தப்பு இல்லை. அப்ப ஜோதிடத்துல உச்சம்னா பெருசு தான் வச்சிருக்கோம். அப்ப இப்ப நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உச்சம் என்றால் பிச்சை எடுப்பான், இதை ரிசர்ச் பண்ணியிருக்கோம். பண்டைய ஜோதிடத்தில் என்ன அடிப்படை ஜோதிடம் சொல்லுது? ஒரு கிரகம் உச்சம் என்றால் அது நன்மை பலனை செய்யும் என்றுதான் உணர்த்திருக்கின்றன தவிர ஒரு கலன் உச்சம் என்றால் பிச்சை எடுப்பான் என்று சொல்லவில்லை. உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான். ராமர் ஜாதகத்திலே உச்சனை உச்சன் பார்க்கிறான், அதனால் அவன் பிச்சை எடுக்கிறான் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ரைட்டா இல்லையா? இடம் பொருள் ஏவலுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரூல். ஒரு பையன் இருப்பான் கிளாஸ்ல, எல்லாத்துக்கும் மேக்ஸ் நான் தான், 100 எடுக்கிறான், பாராட்டுவாங்க நான் தான், 32 வாங்கி ஃபெயில் ஆகிட்டான், அவமானப்படுறது நான் தான். இடம் பொருள் ஏவல், அவன் மைண்ட் ஆஃப் வியூ செட் ஆஃப்ல வே ஆஃப் அப்ரோச்சிங். ரைட்டா இல்லைங்களா? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பாசிட்டிவ், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, எப்படி ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு இதாக சொல்லணும் சார். ஒரு மாரகாதிபதி திசை நடக்குது சார், தனுசு லக்னம் சார், நேற்று பார்த்தேன் சார், புதன் திசை சார், புதன் ராகு சாரத்தில் இருக்கான் சார், நடக்குது புதன் திசை, புதன் புத்தி நடக்குது சார், சாவான சாவ மாட்டோம். மற்ற கிரகத்தை போய் விடுங்க, சனி 12ல விருச்சகத்தில் இருக்கு, புதன் திசை புதன் புத்தி நடக்குது 2025 வரைக்கும், சாவான சாவ மாட்டோம். அந்த புதன் எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? அது சொல்லிடுறேன், அது 8ல இருக்கு. அது யார் சாரத்தில் இருக்குது? சனி சாரத்தில் இருக்கு. இப்படி எல்லாம் உள்ள போகணும் நாங்களேன். அவன் கேள்வி சாவான சாவ மாட்டான், அவன் கேள்வி. நம்ம அப்படி இல்லை, இதெல்லாம் உள்ள போய் சாரம் விட்டாலும் தொலைவணும் நம்ம. புரியுங்களா? அப்ப பாரம்பரியம் தான் அடிப்படையான ஜோதிடத்தில் நம்ம கத்துக்க வேண்டியது. சரியா இல்லையா? இப்ப அப்போலோ ஆஸ்பத்திரியில் காவேரியில் இருக்காரு, சாரி கரூர்ல இருக்காரு, உடம்பு சரி ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. நான் சொல்லிட்டேன் ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க, உயிரோடு இருப்பார், செத்துருவார். இதுதான் கேள்வி, இதுதான் இப்ப கேள்வி. இப்ப இதுதான் ஒரு கேள்வி. இப்ப அங்க போய் பார்க்கணும் யாரு? அந்த புதனை பிடிக்கணும். இப்ப பிடிக்க அதங்கா புதனை போய் பார்க்கணும். அந்த புதன் யார் சாரத்தில் இருக்கான்? சனி சாரத்தில் இருக்கான். சனி யாரு? சனி யாரு? ஆயுள் காரகன். ரைட்டா இல்லையா? அப்ப அந்த புதன் எங்க இருக்கான்? சனி. அப்ப பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சனியை போய் கும்பிடுறாவன், அது எங்க இருக்கணும்? 6 நதி ஓடுகின்ற இடத்துல பக்கத்துல போய் பெருமாள் கூட சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணிட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ப்பான். ஆயுளத்துல இருந்தாலும் போயிடுவான். கேட்டை சொல்லுங்க. பரிகாரம் இல்ல, கோயில் வழிபாடு. வழிபாடு சார், பரிகாரங்கிறது கழுப்பு கழிக்கிறது, உட்கார வச்சு எல்லாம் அந்த வேலைக்கு போறது இல்ல. இது பரிகாரம் இல்ல சார். ஒரு இதுங்க சார். சார் நான் டீ குடிக்க மாட்டேன் தான் சொன்னேன். நான் வந்து டெல்லி ஷூட்ல டீ குடிக்க மாட்டேன் சொல்லவே இல்லை. we will must be understand உங்க கான்செப்ட். நான் டீ குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் வீட்டில் சொல்ல முடியலைங்களா? பரிகாரம் என்பது வேற. இல்ல அவர் கேட்டது சொல்றேன் நான். அது வேற இது வேற. இந்த வந்து விவாதம் மேலங்கிறது வேற சார். நான் விவாதம் பயங்கரமா பேசுவேன். இல்ல 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 பரிகாரங்கிறது வேற. நீங்க எப்படி எடுக்கிறீங்க? பரிகாரம் என்ன எடுக்கிறீங்க நீங்க? பரிகாரம் இப்ப நாளைக்கு இருக்கான், தோசை வலிக்கிறான்ல, பாம்பு வச்சு செய்யறான்ல, கொடுக்க முடியல, அதுதான் பரிகாரம். எங்க சார்? 2ல இருக்கா சார்? புரியல இல்லைங்களா? அதனால பரிகாரம் என்பது வர வழிபாடு. இப்ப நான் வரேன் மாரியம்மன் கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், ஆரம்பத்திலேயே நான் வழிபாடு சொல்றேன், பரிகாரம் சொல்லி அதான் வழிபாடு தான். பரிகாரங்கிறது நாங்க எங்க கான்செப்ட் ஆஃப் வியூ அப்படின்னா வள்ளுவர்களாக வைத்து வலுப்பு வழிபார்கள், அதை தான் நாங்கள் பரிகாரமாக எடுத்துக்கொள்வோம். 7 கூட வச்சு இப்படியே பண்ணு கொண்டது அதை நாங்கள் பரிகாரம் சொல்லுவோம். இது வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஒரு திக்கு தெரியாதவனுக்கு ஒரு வழி சொல்றோம், போய் சாமியை கும்பிட்றான். ஏன் சார்? யாரை என்று கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடித்தால் சொல்லுகிறேன். ரைட்டா இல்லையா? யாருன்னே தெரியாது, என்ன மகான் ஊத்தான் தெரியாது. இப்ப கரூராரு யாருக்கு தெரியாது. சப்ஜெக்ட் வருவோம் பாப்பா. ஆமா ரைட், ஆமா ரைட் ரைட், பரவாயில்ல சார். ஆமா ஹலோ, அமைதி, ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். பரவாயில்ல. ஏன்னு கேட்டா இப்ப கவனிங்க, இப்ப எல்லாமே
வெவ்வேறு ஆறுகளிலிருந்து வரக்கூடிய நதிகள் தான் ஒவ்வொரு ஒரு வகையான சுவைகளை கொடுக்கும். ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு வகையான கருத்துக்கள் இருக்கும். ஆனா சங்கமிப்பது எங்க போய் சங்கரிக்கிறான்? கடல்ல தான் போய் சங்கரிப்பிக்கிறான். அப்ப பல்வகை நல்ல நீர்கள் சேர்ந்து என்ன ஆகும்? நல்ல தன்மை தான் கொடுக்கணும். என்ன ஆகுது? அது கெட்ட தன்மை ஆயிடும். புரியுதுங்களா? ஒரு கருத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காது நம்ம விருப்ப வெறுப்புகளை சார்ந்தது. இதை சரி என்று தவறு என்று முடிவதற்கு பூலோகத்தில் எவரும் இல்லை. புரியுதா இல்லையா? அப்ப அரியாசனையிலையும் எனக்கு ஒரு நிகராசனை வேணும். அப்படி வேணும். நக்கீரரே குற்றம் சொன்ன சங்கம் நம்ம தமிழ் வார்த்தை சங்கம் அல்லவா? நான் சரி என்று கூட மாட்டேன். சரின்னு சொல்லி கருத்து இப்படி கருத்தை தான் சொல்லுகிறேன் தவிர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், விருப்பம் இல்லை விட்டு விடலாம். அதான் எதுவுமே தொட்டு விடக்கூடாது. ஏன்னா நான் தூரத்தில் இல்லை, நான் அருகாமையில் இல்லை, நான் தொலைவில் இருக்கின்றேன். ரைட்டா இல்லையா? ஆகவே ஜோதிடர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம சொன்னாங்க சொல்றோம். விவாதம் வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு எந்த கிரகம் காரகத்துவத்தில் பெறுவன் குருவா, சுக்கராச்சாரியா, வேதங்களை படித்தவன் சுக்கராச்சாரியான்னு பேசிக்கலாம். அது அப்புறம் நம்ம விவாதத்தை. ரைட்டா? அருமையான இந்த அண்ணன், உங்க பேர் என்ன? அண்ணன் ஆனரை பாலகிருஷ்ணன் அவர்களும், அண்ணன் வேற மறந்துட்டாங்க கோவத்தில் என்ன அண்ணன் ஜெகதீஷ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குரு, எங்களுடைய அடுத்த குரு மாதிரி. அண்ணன் வந்து 2 பாயிண்ட் தான் பேசுவார். ஜோசியத்தில் 2 பாயிண்ட் தான் பேசுவார். அது சரியா இருக்கும். ஏன்னா ஒரு சொல்லுவாங்கன்னா திருவோண நட்சத்திரம். நான் வந்த அன்னைக்கு முதல் ஒரு நட்சத்திரம் தெரியும், திருவோண நட்சத்திரம் தெரியும். சாவர வரைக்கும் அவசியத்தாலும் நாஞ்சத்தாலும் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய நுட்பமான அறிவு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இங்கே வந்து என்னுடைய மூத்த ஜோதிடர்கள், நான் ரொம்ப சின்ன பையன் தான், ரொம்ப வயசுலாம் ஆகலை. அண்ணன் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நிறைய கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. என்ன சொல்லியிருக்காங்க? கற்றது கையளவு தான், கல்லாதது உலகளவு. யாருக்கு? பூலோகத்தில் பிறந்த ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் செந்த சாமி, பார்வதி, பரமசிவன், சிவபெருமான் எல்லாத்துக்கும். யாருக்குமே என்னதான் தெரியாது. விட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ரைட்டாலியா? விடையை தேடி கண்டுபிடிப்போம். ஜோதிடர்களாக சேர்ந்து அனைவரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்து ஒரு ஒளியை கண்டுபிடிப்போம். அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளியாக ஏற்றும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்த என்னோட அருமை நண்பர்கள் என்று அவர்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பி தர்மராஜ், ஜோதிடர், காந்தி கிராமம், 97 15 16 38 82. ஓகே, நன்றி.